ஹாய் கைஸ், இன்றைக்கி வந்து மசால் வடை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து ஒரு ஹோம்மேட் ஸ்டைலில் இருக்கும். இதை எங்கள் அத்தையோட ரெசிபி ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா மொறு மொறுன்னு டேஸ்ட்டாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சர் ஜாரில் 3 காஞ்ச மிளகா, 3 பல் பூண்டு, ஒரே ஒரு பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சமாக இஞ்சி, ஸோ இதெல்லாம் போட்டு மிக்சியில் ஒரே ஒரு ஓட்டுங்க. ஃபுல்லாக வந்து நைஸாக அரைச்சிட வேணாம். ஒன்றே ஒன்று ஓட்டுனா போதும். அதுக்கப்புறம் 2 மணி நேரம் ஊற வச்ச கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. ஸோ போடும்போது தண்ணியை வடிச்சிட்டு போடுங்க. தண்ணி மிக்சியில் ஊற்றணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா இதிலே தண்ணியோடு தான் இருக்குது. ஸோ கொஞ்சமாக வடிச்சிட்டு போட்டாலே போதும். அதுக்கப்புறம் வந்து கடலைப்பருப்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க, வடை சரியாகவே வராது. கடலைப்பருப்பு வந்து கொஞ்சம் கொரன்னு இருக்கணும், அதாவது 3/4 வந்து கொஞ்சம் கொரன்னு அரைச்சிக்கோங்க. அப்போ தான் வடை ரொம்ப நல்லா வரும். இப்போது ஒரு பாத்திரத்தில் வந்துட்டு அரைச்ச கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் நம்ம முதல்ல ஆட் பண்ண காஞ்ச மிளகா, அந்த ஸ்பைசஸ் எல்லாமே போட்டு ஒரு வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு பச்சை மிளகா, கொஞ்சோண்டு கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி மொத்தமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு பாத்திரத்தில் கடாய் எடுத்துகிட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். அதுக்குள்ளே நம்ம இது எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. வேணும் அப்படின்னா ஒரு சிட்டிகை வந்துட்டு சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்ற வேண்டாம். நல்லா மிக்ஸ் பண்ணோடனே இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்துடும். அண்ட் வந்துட்டு எண்ணெய் வந்து நாங்கள் ரீஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ எண்ணெய் வந்து ஒரு 2-3 நிமிஷம் காஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம வடை போடணும். எடுத்தோடனே வடை போடாதீங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் எண்ணெய் காயட்டும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வடையோட கன்சிஸ்டன்சி. ஸோ இப்படி தான் வந்துட்டு மாவு வந்து இருக்கணும். கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கணும். இப்போ வந்துட்டு உங்களுக்கு பெரிய சைஸ் வேணாலும் பெரிய சைஸில் வடை போட்டுக்கோங்க. எங்களுக்கு வந்து குட்டி குட்டியாக தான் சாப்பிட ரொம்ப பிடிக்கும். ஸோ எங்கள் அத்தை வந்துட்டு சின்னதாக தான் வடை போடுறாங்க. கையிலையும் நம்ம தட்டி இந்த மாதிரி போட்டுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பால் கவர்லேயும் வச்சு போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வேணுங்கிற சைஸில் ரைட்டாக வந்துட்டு ரவுண்டாக உருண்டை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளங்கையில் வச்சு நல்லா இப்படி தட்டினீங்கன்னா சூப்பரான மசால் வடை சைஸில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஷேப்பில் வந்து இந்த மாதிரி வந்துடும். அப்படியே உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் வடையை நல்லா பொரித்து சாப்பிட்லாம். சாப்பாட்டுக்கு தொட்டுட்டும் நீங்கள் சாப்பிட்லாம். ஈவினிங் டைமில் வந்துட்டு நீங்கள் டீ ஸ்நாக்ஸும் சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ எங்கள் ஊரில் வந்துட்டு ஈரோட்டில் வந்துட்டு எங்கள் அத்தை வந்துட்டு இப்படி தான் வந்து வடை செய்வாங்க. நிறையா சாப்பிட்லாம், ஒரு 4-5 வடை சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். கடையில் வாங்கி சாப்பிட்றத விட வீட்டில் இந்த மாதிரி ஹெல்த்தியாக சாப்பிட்றது உண்மையிலே நல்லது தான். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி ஒரு கோல்டன் ப்ரௌனாக ஆனது ஒரு ஃபஸ்ட்டு தான் வந்து நாங்கள் வந்து தீச்சிட்டோம், அப்படியே விட்டாச்சு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராகவே வந்துச்சு. நல்லா கோல்டன் ப்ரௌனாக கிறிஸ்பியாக வந்துச்சு வடை. ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். வடை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கோல்டன் ப்ரௌனில் வரணும். அப்போ தான் நீங்கள் எடுக்கணும். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம். டாடா பாய்.